3 நாள் அரசு பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீஷ் தன்கரை கவர்னர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர். டெல்லியிலிருந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் இருக்கின்ற மத்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்தடைந்தார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர். சுற்றுப்பயணம் வந்துள்ள ஜெகதீப் தன்கர் கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற நிகழ்ச்சி நாளை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற உள்ளது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தொடர்ந்து ஜிப்மர் ஆசிரியர், ஊழியர், மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்வின் போது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட தாயாரின் பெயரில் ஒரு மரக்கன்று என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது தாயார் கேசரி தேவியின் பெயரில் மரக்கன்று ஒன்றை நடவுள்ளார். இந்நிகழ்வுக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் விருந்தினர் மாளிகை திரும்புகிறார். மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள், பேராசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் புதுச்சேரி விமான நிலையம் வந்த ஹெலிகாப்டரில் சென்னை சென்று அங்கிருந்து டெல்லி செல்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வருகையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறைகள் வாரிசுதாரர்கள் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் OST அமைச்சக கண்காணிப்பாளர்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளது ஆதாரமாக கிடைத்துள்ளது. ஆகையால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி வாரிசுதாரர்கள் நலசங்க தலைவர் பிரேமதாசன், ஒருங்கிணைப்பாளர் டேவிட், அரசு ஊழியர் சம்மேளனம் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டிகள், புதுச்சேரி சுகாதாரத்துறைகளில் வாரிசுதாரர் பணி நியமனங்களில் நடைபெறும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பல ஆண்டுகளாக அங்கேயே பணிபுரியும் சில ஊழியர்கள் முக்கிய அதிகாரிகள் துணையோட பணம் தருவோருக்கு மட்டுமே வாரிசுதாரர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நியாயமாக நியமனம் கிடைக்க வேண்டிய வாரிசுதாரர்கள் மனு மறுக்கப்பட்டுள்ளது. பணி வழங்காமல் தவிர்க்க பல விவரங்கள் திருத்தப்பட்டு மோசடி நடந்துள்ளது. சுகாதாரத்துறைகள் 2018 ஆண்டு வரை பணி நியமனத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் 88 பேருக்கு பணி தரப்பட்டது. அதில் 7 பேர் பணிகள் சேரவில்லை. அதற்கு பதிலாக உறவினருக்கு பணி தர முடிவு செய்யப்பட்டது. வாரிசுதாரர்கள் பணி நியமனத்தில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது. தற்போது RTI மூலம் சுகாதாரத்துறைகள் காலியாக உள்ள பணியிடங்கள் குரூப் CD ஆகியவற்றில் 1207 பணியிடங்கள் உள்ளன. அதில் வாரிசுதாரர்களுக்கான 5% பணியிடங்கள் 77 ஆகும். ஆனால் அலுவலக OST 31 பேருக்கான பட்டியலை தயார் செய்து அனுப்பியுள்ளார். வாரிசுதாரர் முழு பட்டியலை வெளியிட தொடர் போராட்டம் நடத்தியதால் தற்போது 149 பேர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். அதில் பல தவறுகள் உள்ளன. பட்டியலில் சட்டவிரோதமாக தேதிகள் திருத்தப்பட்டுள்ளன. ஒரு சிலருக்கு கூடுதல் மதிப்பெண் தந்துள்ளன. முதலமைச்சருக்கு தவறான தகவல்கள் இவர்கள் வந்துள்ளன. மோசடிகளுக்கு அதிகாரிகள் துணை போயுள்ளனர். அதனால் OST அமைச்சக கண்காணிப்பாளர்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளது ஆதாரமாக கிடைத்துள்ளது. ஆகையால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்ய கோரியும் வரும் 18ஆம் தேதி புதன்கிழமை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் பேரணியாக சென்று பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக அவர்கள் கூறினர். தமிழகத்தில் வளர்ச்சியை கொண்டு வரும் மொழி இனம் காக்கும் திராவிட மாடல் ஆட்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் உள்ளையன்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகம் செயல வீரர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கூட்டம் தெண்டல் ஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத் தலைவர் ஆதி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் சக்திவேல் வரவேற்றார். தொகுதி பொறுப்பாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கழக வெற்றிக்கான ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாநில கழக அமைப்பாளர் சிவா பேசும் பொழுது, புதுச்சேரியில் மாணவர்கள் வட்டிக்கு கடன் பெற்று படிக்கின்றனர். கடைசியில் அரசு தரும் பணத்தை வட்டி கட்டவே போதவில்லை.
புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருந்தும் எந்த வளர்ச்சியும் இல்லை. இலவச அரிசி டெண்டரின் முறைகேடும் ஊழலும் நடந்துள்ளது. அந்த டெண்டரை கைவிட்டு வேறு டெண்டரை அரசு வெளியிட வேண்டும். இல்லையேனில் திமுக 18ஆம் தேதி போராட்டம் நடத்தும். தேர்தல் காலமாக 7 மாதங்களுக்கு திடீரென போராட்டங்கள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். 5 அல்லது 10 மணி நேரத்திற்கு போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டாலும் கழகத்தினர் ஒன்று திரண்டு கலந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி முழுக்க கழகத்தினர் வந்திருந்து கலந்து கொண்டாலும் உருளையன்பேட்டை தொகுதி கழகத்தினரை பார்த்தால்தான் எனக்கு திருப்தி அளிக்கும். எனவே உருளையன்பேட்டை தொகுதி கழகத்தினர் முன்னின்று கழக போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். முறைகேடு செய்யாமல் அரிசி வாங்கி வழங்கினால் 10 கிலோவிற்கு பதிலாக 15 கிலோ அரிசி தரலாம். பத்திரப்பதிவிலும் மோசடி நடைபெறுகிறது. ஆட்சியாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்களின் மனைகளின் விலை உயர வேண்டும். அந்த மனைகளுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நில வழிகாட்டி மதிப்பை உயர்த்துகின்றனர். விளையனூரில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சேந்தனத்தம் கிராமத்தில் ஒரு சதுர அடி ரூபாய் 300 முதல் 400 வரை தான் போகும். ஆனால் அங்கு நில வழிகாட்டி மதிப்பை ரூபாய் 1600 என நிர்ணயிக்கின்றனர். முன்போல் போராட்டம் மட்டும் நடத்தப்படாது. அரசின் தவறுகளை எதிர்த்த நீதிமன்றமும் செல்வோம். உள்ளாட்சி தேர்தலில் நடைபெற இருந்த முறைகேடு கண்டித்த நீதிமன்றம் சென்ற மகளிருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தோம். தேர்தல் நடந்து இருந்தால் 5 நகராட்சிகளையும் திமுக கைப்பற்றி இருக்கும். ஆனால் பிரியமான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் ஆட்சியாளர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முன்வரவில்லை. ஆட்சியாளர்களுக்கு ஆளுநருக்கும் முரண்பாடு உள்ளது. அதனால் எந்த கோப்பிற்கும் ஆளுநர் அனுமதி தரவில்லை. ஒருவர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் என்பார். பேருந்து நிலையம் கட்டுவது, அண்ணா திடல் கட்டுவது ஆகிய திட்டங்களில் ஊழல் என்பார். அதன் பின்னர் காணாமல் போய்விடுவார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசுக்கு எந்த கோப்பும் ஆளுநர் மூலமாகத்தான் செல்லும். ஆனால் சட்டசபையில் நிறைவேற்றிய மாநில அந்தஸ்து தீர்மானங்கள் ஆளுநர் அனுப்பாமலேயே வைத்துக் கொண்டார். இதனை அறிந்த திமுக போராட்டம் நடத்தியது. அதன் பின்னரே தீர்மானம் மத்திய அரசுக்கு சென்றது. முதல்வர் மாநில அந்தஸ்து கேட்டார். ஆனால் தட்டாஞ்சாவடியை தாண்டி எங்கும் செல்ல மாட்டார். பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ சென்று சந்திக்க மாட்டார். டெல்லி சென்று கதவை தட்டினால் தான் கிடைக்கும். வெளியூர் தொகுதியில் கடந்த முறை முதலில் நின்றேன். எனக்கு பழக்கம் இல்லாத தொகுதி. என்னை தேர்ந்தெடுத்தவுடன் வெளியூர் தொகுதி முழுக்க சேவை செய்து வருகின்றேன். பொது வாழ்க்கையில் மக்களின் நம்பிக்கை பெறுவது மிக முக்கியம். அதை உருளையன்பேட்டை தொகுதிகள் கோபால் சிறப்பாக மக்கள் சேவை செய்த நம்பிக்கை பெற்றுள்ளார். தொழிலுக்கு முறையாக வருமான வரி கட்டு ஜிஎஸ்டி செலுத்தி வருகின்றார். கோபாலுக்கு பொய் பேச தெரியாத வேறு யாரையாவது நிறுத்தி இருந்தால் தனியார் கம்பெனியுடன் அவரை சேர்ந்த வேறு மாதிரி வேலை பார்த்திருப்பார்கள். ஆனால் கோபால் நான் எப்படி விட்டு போனேனோ அதே மாதிரி உருளையன்பேட்டை தொகுதியை வைத்துள்ளார். தமிழகத்தில் வளர்ச்சியை கொண்டு வர மொழி இனம் காக்கும் திராவிட மாடல் ஆட்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரியில் முன்பு 4-5 இடத்தில் மட்டும் பெண்கள் டான்ஸ் நடத்தப்பட்டது. இந்த ஆட்சியில் 423 ரெஸ்டோ பார்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு அங்கெல்லாம் மெல்லிசை நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரே ஒரு தொழிற்சாலை கூட வரவில்லை. விளையனூரில் எனக்கு சீட் இல்லாமல் போனாலும் உருளையன்பேட்டையில் கோபாலுக்கு சீட் கேட்டு பெறுவேன். பாஜகவில் 100 பேர் சேர்ந்து கார்ப்பரேட் அலுவலகம் அமைத்த கட்சியை நடத்துகின்றனர். திமுக அப்படி இல்லை. மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படுகிறது. மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுத்தால் தான் வெற்றி பெற முடியும். 2026 தேர்தலில் 20 தொகுதிகளை கேட்டு பெறவும் முடிவு செய்துள்ளோம். கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகளை தர உள்ளோம். கட்சி வளர்ச்சிக்காக இந்த தொகுதிகள் நாங்கள் போட்டியிடுவோம் என்ற கூட்டணி கட்சியினர் பேசுவர். அது அவர்களது உரிமை. அதற்காக அவர்களிடம் சங்கடப்பட்டு நிற்காதீர்கள். கூட்டணி கட்சியினர் தற்போது உதாசீனப்படுத்திவிட்ட தேர்தல் நேரத்தில் சென்று நிற்காதீர்கள். அவர்களிடம் தற்போதிலிருந்தே தொடர்பில் இருங்கள். கடந்த முறை தேர்தல் நெருக்கத்தில் 10 நாளில் தொகுதி முழுவதும் சென்று கோபாலால் ஓட்டு கேட்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை அவ்வாறு இல்லை. தொடர்ந்து அவர் கட்சி பணி ஆற்றி வருகின்றார். திமுக கொள்கை பிடித்தவர்களை கட்சிக்குள் கொண்டு வாருங்கள். உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அடிமையாக கோபால் கிடைத்துள்ளார். அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாநில அந்தஸ்து தொடர்பாக ஒரு கருத்தரங்கம் நடத்த உள்ளோம். மேலும் மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சியும் நடத்த உள்ளோம் என்றார். கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியின் கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் இம்ரான் பாஷாவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி
ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் ரூபாய் 98 லட்சம் முதலீடு செய்தார். அதன் மூலம் லாபத்தை சேர்ந்த ரூபாய் 2.5 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி DCX காயின் இருந்தது. அதை வெற்றி பணமாக தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த பொழுது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பெயர்கள் SP பாஸ்கரன் தலைமையிலான போலீஸ் விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட சினிமா நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்கள் மூலம் கடந்த 2021 ஆண்டு ஆஷ்பே ட்ரோன் கனெக்ட் பிரமாண்ட துவக்க விழா நடைபெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 10 பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்த ரூபாய் 3,60,00,000 இழந்ததும், இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடம் இருந்து வசூல் செய்த ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சி மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான குழுவினர் கோயம்புத்தூரை சேர்ந்த 36 வயதாகும் நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார், ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள பென்ஸ் கார், 3 செல்போன், 1 லேப்டாப், 3 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் இயக்குனர் பாபு என்ற சையத் உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்தார். அவரிடமிருந்து 1.5 கோடி மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரை சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர்களுக்கு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் தலைமையால் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்ட புதிய ஆய்வாளராக ஆறுமுகம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு துணை ஆய்வாளராக ஜெயகுமநாதன் ஆகியோரை புதுச்சேரி அரசு நியமனம் செய்துள்ளது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் குமரேசன் என்கிறார் குமரவேல் தலைமைகள் 70க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய ஆய்வாளர் எதிர்வரும் காலங்களில் இப்பகுதிகளில் ஏதேனும் குற்ற நடவடிக்கைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டங்கள் அறியப்பட்டால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும், மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிவித்தால் ரகசியமாக வைக்கப்பட்ட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்த 3 வேளாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதனை முழுமையாக எதிர்த்தவர் நம் முதல்வர். அடிப்பட்ட தலைவரை விமர்சனம் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என மத்திய மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பெரும்பாக்கம் தனலட்சுமி திருமண மகாலில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் வரவேற்றார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய கடமைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். பின்னர் வானூர் சட்டமன்ற தொகுதி கடந்த 25 ஆண்டுகளாக எதிர்கட்சி வசம் இருக்கிறது. இதனை மீட்டு எடுப்போம் என தலைவர் ஸ்டாலின் இடம் வாக்குறுதி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்ட நம் இனத்தையும் மொழியையும் விட்டுக் கொடுத்தவர்கள் நமக்கே எதிரி போட்டியாக நிற்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் விவசாய கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய நம் முதல்வரை விமர்சனம் செய்திருக்கிறார். அதற்கு நமது பன்னீர்செல்வம் சரியான பதிலடி கொடுத்துள்ளதாகவும், ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்த 3 வேளாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதனை முழுமையாக எதிர்த்தவர் நம் முதல்வர். அப்படிப்பட்ட தலைவரை விமர்சனம் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு என எதுவும் தெரியாது, நான் டிவி பார்த்துதான் தெரிவித்துக் கொண்டேன் என கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவருக்கு நம் முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய சேர்மன்கள் உஷா முரளி, வாசன், அவை தலைவர் குப்பள், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ, வானம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் சிவா, மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையன், மாவட்ட கவுன்சிலர்கள் அன்புமணி, கௌதம், ஒன்றிய செயலாளர் ராஜு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் உட்பட பல கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 1000 நபர்களுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பரிமாறப்பட்டது. புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைகள் ரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இம்முகாமை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனரும் புலையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டார். முகாமினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் இளைஞர் அணி தலைவர் ரகோத்தமிழ், கோயரியா கராத்தே சங்கத்தின் மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன், சிவா இனங்கோ, வழக்கறிஞர் தினேஷ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 18,000 உயர்த்தி வழங்கிய முதல்வர் மற்றும் அமைச்சரை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுவை அரசு பள்ளிகளில் 1000க்கும் மேற்பட்ட ரொட்டிப்பால் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 சம்பளமாக வழங்கப்பட்டு வந்தது. இவர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டி போராட்டங்களில் ஈடுபட்டனர். அமைச்சர் நமச்சிவாயம் சம்பளத்தை உயர்த்தி வழங்க முதலமைச்சரின் மூலம் நடவடிக்கை எடுத்தார். இதன் பயனாக ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 18,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் சட்டசபையால் அறிவித்தார். ஆனால் பல மாதங்களாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதையடுத்து அவர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையால் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக சட்டசபையில் அறிவித்தபடி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ரொட்டிப்பால் ஊழியர்கள் சம்பளம் உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நேரில் சந்தித்தார். அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் அவர்களுக்கு ஆளுநர் மாலை அணிவித்தும் சால்வைகள் அணிவித்தும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை கண்டித்து மிஷன் வீதியில் உள்ள மாதா ஆலயம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிரான தொடர் அராஜக போக்கை கண்டித்து மிஷன் வீதி மாதா கோவில் அருகே தி ரெட் ட்ரூ கிரிக்கெட் அகாடமியினர் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌதம பாஸ்கரன் தலைமை தாங்கினார். சர்மா வரவேற்றார். தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் இளங்கோ, ஏஐடியூசி தலைவர் மோதிலால், பெரியார் சிந்தனை இயக்க அமைப்பாளர் தீனா ஆகியோர் கண்டன உரையாற்றி கோஷங்களை எழுப்பினர். முடிவில் அருணகிரி நன்றி கூறினார். உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில ஆம்சூர் ஹேண்ட்பால் சங்கம், புதுச்சேரி மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இணைந்த 9வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் நேற்று துவங்கியது. நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் காந்திராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டார். போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டிகள் 6 ஆண்கள் அணி, 4 பெண்கள் அணி கலந்து கொண்டனர். வெற்றி பெறும் அணிகளுக்கு இன்று மாலை பரிசளிப்பு விழா நடைபெற்ற ஏற்பாடுகள் புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் விஜயராஜா, துணை செயலாளர் கோரிதா ஆகியோர் செய்திருந்தனர். விஜயராஜா நன்றி கூறினார். அரசாங்க வெளிகள் அரிசி வாங்குவதில் ஊழல் நடக்கிறது என்பதால் தான் டாக்டர் கிரண்பேடி துணைநிலை ஆளுநராக இருந்த பொழுது அரிசிக்கு பதிலாக மக்களின் வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்தார். இன்றைக்கு இந்த ஊழலை பார்க்கும் பொழுது அவர் கூறியது சரியாகிவிட்டது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையால் அரசு ஊழலில் திளைத்திருக்கிறது என்பதற்கு மேலும் ஒரு உதாரணமாக ரேஷன் அரிசி டெண்டர் முறைகேடு நடந்துள்ளது. ஏழை மக்களுக்கு இலவச அரிசி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அங்காடியிலிருந்து அரிசி வாங்கி அரசு வழங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் இந்த அரிசி கொள்முதல் செய்யும் பொழுது உள்ளூர் விவசாயிகளுக்கு அரிசி ஆலைகளும் பயன்பெற வேண்டும் என்பது நியாயமான எதிர்பார்ப்பு. உள்ளூர் நபர்களிடம் அரிசி கொள்முதல் செய்தால் அவர்களிடம் லஞ்சம் வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் அவர்கள் அதை வெளியே சொல்லி விடுவார்கள் என்ற
பயந்து புதுச்சேரி குடிமைப்புகள் வழங்கல் துறை வடமாநில நிறுவனத்திடம் இருந்து அரிசி வாங்கி இருக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக டெண்டர் விதிகளை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இத்துறை ஆளை காட்டி விதியை கூறுகிறேன் என்ற கூற்றினக்கிணங்க டெண்டர் விதிகளை உருவாக்கி வடநாட்டு நிறுவனத்திற்கு சாதகமாக சலுகை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு பிரதிபலிப்பாக அந்த நிறுவனம் ஒரு கிலோ அரிசிக்கு ரூபாய் 15 லட்சம் கொடுத்த ரூபாய் 20 கோடி மொத்த லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளூரில் வாங்கியிருந்தால் குறைந்த விலையில் அரிசி வாங்கி ரூபாய் 20 கோடி அரசுக்கு சேமிப்பு ஏற்பட்டிருக்கும். மக்களுக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் நன்மை கிடைத்திருக்கும். இதைவிட சிறந்த முறை இந்திய உணவு கார்ப்பரேஷனிடம் அரிசியை கொள்முதல் செய்திருந்தால் ஊழல் நடந்திருக்காது. ஆனால் மக்களுக்கு உள்ளூர்வாசிகளுக்கும் பலன் கிடைத்திருக்கும். அரசாங்கம் வெளியில் அரிசி வாங்குவதில் ஊழல் நடந்திருக்கிறது. என்பதால் தான் டாக்டர் கிரண்பேடி அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்த பொழுது அரிசிக்கு பதிலாக மக்களின் வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்தார். இன்றைக்கு இந்த ஊழலை பார்க்கும் பொழுது அவர் சொன்னது சரியாகிவிட்டது. இது ரேஷன் முறையை கேவலப்படுத்தி விட்டது. இந்த ஊழல் பணத்தை பெறுவதற்கு அரசு மக்கள் மீது வரியை உயர்த்துகிறது அல்லது கடன் வாங்கிய பணத்தை செலுத்தி எல்லா மக்கள் மீதும் சுமையை ஏற்றுகிறது அல்லது ரெஸ்டோ பேங்களை திறக்கிறதா? இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் லஞ்சம் வாங்கி திட்டத்தின் தரத்தை குறைப்பதோடு புதுச்சேரியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள். புதுச்சேரியின் அரசியல்வாதிகள் ஒரே இரவில் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள். இது பற்றி முதலமைச்சர் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் பேச மாட்டார். எந்த அறிக்கையும் வெள்ளை அறிக்கையோ கருப்பு அறிக்கையோ கொடுக்க மாட்டார். துறை சார்ந்த அமைச்சராவது விளக்கம் அளிக்க வேண்டும். தவறினால் நமது நேர்மையின் சின்னமாக துணைநிலை ஆளுநர் இப்பிரச்சனையின் உண்மை நிலையை ஆராய்ந்த குற்றவாளிகளை தண்டிக்கும் கடமையை செய்ய வேண்டும். நல்ல கொள்கைகளையும் கருத்துக்களையும் பண்புகளையும் பறைசாற்றுவதால் புதுச்சேரிக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. நடவடிக்கைகள் இறங்கி நிர்வாகத்தில் எங்கும் தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி பைக் பாதுகாக்க வேண்டும். முதலமைச்சர் இதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் படியில் உள்ள ஒரு நீதிபதியின் தலைமையிலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் குழுவிடமோ ஆணையிட்டு இப்பிரச்சனையை விசாரணை செய்து 2 வாரங்களுக்குள் உண்மையை வெளிக்கொணர வேண்டும். உண்மையின் தன்மையை அடிப்படையில் மேற்கொண்டு நடவடிக்கை ஆளுநர் எடுக்க வேண்டும். இது புதுச்சேரியில் ஊழலை குறைக்க உதவும். மேலும் துருப்புச் சீட்டுகள் ஒவ்வொன்றாக வெளியே வரும் என அந்தந்த அறிக்கைகள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகர பகுதிகள் விலை உயர்ந்த பைக்குகளை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். முகிலன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் தலைமையால் போலீசார் லெனின் வீதி மணிமேகலை பள்ளி எதிரில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்தார். சந்தோஷ் என்கிற அப்புக்குட்டி என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த லோகு என்கிற விஜயன், ஹரிபிரசாத் ஆகியோர் சேர்ந்தார். முகிலன்பேட்டை முருகன் கோவில் வீதி, கஸ்தூரி பாய் வீதிகளில் 4 பைக்குகள் முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு ஒரு பைக்கை திருடியதை ஒப்புக்கொண்டனர். மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான 5 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர். கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் சார்பில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு கௌரவ விழா மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். தமிழ் ஆசிரியர் மனோபா மார்க்ஸ் வரவேற்றார். முதல் தொழில் சொசைட்டி தலைவர் வாசுகி ராமமூர்த்தி, செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பல்கலைக்கழக முனைவர் இளமதி ஜானகிராமன், திரைப்பட இயக்குனர் புருனோ சாவியோ பங்கேற்று பேசினார். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விராத்தாய்கள் நலசங்க நிறுவனர் மோகன் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் தாமக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் ரேகா, தக்ஷீலா பல்கலைக்கழக உதவி பேராசிரியை கயல்விழி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார். மாணவி யுவஸ்ரீ நன்றி கூறினார். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநில உழவர்கரை நகர முதலாவது மாநாடு நடைபெற்றது.
புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநில உழவர்கரை நகர முதலாவது மாநாடு மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தன் தலைமையில் ஜீவானந்தபுரம் நாடார் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ரஞ்சித் குமார் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் பார்த்த சாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயற்குழு உறுப்பினர் நவீன் குமார் வரவேற்பு உரையாற்றினார். மாநாட்டின் சிறப்புரையாக கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜா என்கிற ஆசீர்வாதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு பொதுச் செயலாளர் ஜேக்கப் ஸ்டென்சி கட்சியின் செயல் திட்டங்கள் மற்றும் உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மார்க்சிய கொள்கைகளை விவரித்து பேசினார். மேலும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் வருகின்ற 23/6/2025 அன்று சென்னையில் நடைபெற இருக்கின்றார் டிஜிபி அலுவலக முற்றுகை போராட்டம் வெற்றி பெறவும் பெருகி வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தவும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடவும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகளை தடுத்திடவும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வழங்கிடவும் உழவர்கரை மற்றும் அனைத்து பகுதிகளில் உள்ள சாலைகளை சரி செய்திட வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உழவர்கரை கமிட்டி செயலாளராக சுரேஷ், துணை செயலாளராக ராமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர்களாக ஆனந்த் முருகன், ஜோதி, லோகு, ரமேஷ், சிபின், பச்சியப்பன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் நன்றி கூறினார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் காவல் ஆய்வாளரை அரியாங்குப்பம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் காவல் ஆய்வாளர் ஆறுமுகத்தை அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் வசந்த் ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் கார்த்திகேயன், ஆறுமுகம், வழக்கறிஞர் கார்த்தி, அன்பழகன், முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் சந்தித்து சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நாள் விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம், புதுச்சேரி நாட்டு நல வழி திட்டம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்த முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு முதியோர்கள் பற்றிய இன்றைய தலைமுறைக்கு இடையே ஆழ புரிதல் என்ற தலைப்பில் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி மற்றும் முதியோர்கள் இளையோர்கள் மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையால் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஹெல்ப் ஏஜ் இந்தியா இணை இயக்குநர் சத்யபாபு வரவேற்புரையாற்றினார். ஹெல்ப் ஏஜ் இந்தியா திட்ட மேலாண் அலுவலர் தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் செயல்படுத்தும் திட்டங்களை பற்றியும் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை பற்றியும் எடுத்துரைத்தார். புதுச்சேரி சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் IAS ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார். சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி ஆய்வு அறிக்கையினை முதல் பிரதியை பெற்றுக் கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாவட்ட NSS அலுவலர் சதீஷ்குமார் மற்றும் சமூக நலத்துறை கள அலுவலர் கருணாநிதி, இந்திரா காந்தி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர்கள் தலைமைகள் அனைவரும் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அமைப்பை சார்ந்த முதியோர்கள் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர்கள், செவிலிய மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஹெல்ப் ஏஜ் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியை ஹெல்ப் ஏஜ் நிறுவனம் பணியாளர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் ஜெகதீஷ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். உழவர்கரை தொகுதி பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் ஹேமிஷ் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் ஹேமிஷ் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து சால்வி அணிவித்து ஆசி பெற்று வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து மாலை ரெடியார்பாடி பகுதியில் உள்ள அன்னை இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொன்னாடை பூர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். அனுப் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
அனுப் அறக்கட்டளை அனுப் முதியோர் இல்லம் சார்பில் அனுப் அறக்கட்டளை மற்றும் அனுப் முதியோர் இல்லம் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, 4ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என முப்பெரும் விழா உயர்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி மற்றும் உழவர்கரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டார். சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து முதியோர் இல்லத்திற்கு மாதந்தோறும் உதவும் உள்ளங்களை கௌரவித்து விருதுகளையும் வழங்கினார். அனுப் அறக்கட்டளை மேனேஜிங் டிரஸ்ட் சோபியா மேரி ஜோஸ்பேன், பாலச்சந்திரன், ரோஷினி, ஓய்வு பெற்ற முதுநிலை கணக்கு அலுவலர் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை ஆரோவில்லில் உள்ள பாரத் நிவாசில் நடைபெற்றது. நாட்டிய கலை மாமணி திருப்பூர் சுந்தரி அனைவரையும் வரவேற்றார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வமணி குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சென்னை TNG இசைக்கல்லூரியின் ஓய்வு பெற்ற துறை தலைவர் ஆச்சாரியா சுடர்மணி, சித்ரா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாணவிகள் ரோஷ்டி, திவ்ய நிலா, ரேஷிகா, ஹரிதாக்ஷினி, அர்ஷினி ஆகியோரின் அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முடிவில் லட்சுமி குரூப் கம்பெனியின் மேலாண் இயக்குநர் முனுசாமி நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.